புதன், வியாழன் 2 நாள் லீவ் கொடுத்துருந்தாங்க. புதன்கிழமை காலையில் ஒரு 9 மணி போல் தான் இங்கேருந்து கிளம்புனேன். வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த நிமிஷத்துலேருந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலையை நைட்டு 7:30 மணிக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தேன். அவ்வளோ வேலை, எனக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ டயர்டாகி எல்லா வேலையும் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அப்போ தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாகவே இருந்துச்சு. இந்த ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. எப்படி தான் 2 ரூம் 3லாம் வச்சு ஒரு பெரிய வீட்டையே க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி சரியாக வச்சுக்கிறீங்களோ தெரியல. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு படும்போது தான் தெரியுது. யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதை விட பெரிய சர்ப்ரைஸாக பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு எல்லா வேலையுமே முடித்து வச்சதுக்கப்புறம் தான் மனசு அமைதியாச்சு. 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஊருக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் ஃபுல்லாக டஸ்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ஒரே டயர்டாகி உடம்பு சரியில்லாமல் ஆகி தான் இங்கே ஊருக்கே ரிட்டர்ன் வந்தேன். அக்காவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றதுனால அங்கே போய்ட்டு சும்மா ஒரு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கும் வந்தாச்சு.